இந்த அஸ்வகந்தாவை தான் ஆயுர்வேதத்துல அபூர்வமான மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வேற ஒரு சிறப்பான பெயர் என்ன அப்படின்னா மூலிகை வயகரா. அதாவது இது சக்தி வாய்ந்த பாலுணர்வு ஊட்டியாகவும் செயல்பட்டு வருது. மேலும் இந்த அமுக்குரா சூர்ணத்தை தொடர்ந்து நாம சிறிதளவு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வளமும் மனபலமும் மேம்படும். ஆனா இந்த அமுக்குரா சூர்ணத்தை அதிக அளவு நாம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சரும பிரச்சனைகள், அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால இதை சிறிதளவே தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அமுக்குரா சூர்ணத்தை 1/4 டீஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸோட நாம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்துல ஏற்படக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் இதெல்லாம் மாறி நீண்ட காலத்துக்கு இளமையை பெற்று தரும். அது மட்டும் இல்லாம அமுக்குரா சூர்ணத்தை நம்ம பால்ல கலந்து சாப்பிட்றதுனால நமக்கு தூக்கத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தூக்கமின்மை, இந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும். மேலும் மன வலிமையை மேம்படுத்தும். மேலும் அஸ்வகந்தா சூர்ணத்தை ஆண் பெண் என இருபாலரும் பயன்படுத்துறதுனால அவர்களுடைய பால் உறுப்பு திறம்பட செயல்படும். அது மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் முழுவதுமா நீங்கலாம். பொதுவா அஸ்வகந்தா சூர்ணத்தை வெந்நீர், பால், நெய், தேன் இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்னோட கலந்து சாப்பிட்றதுனால முழு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கும் கூட வன பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மலைவாழ் மக்களிடம் இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்துறதுல ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருது.